யாருக்கு சூரியகாந்தி எடுக்க போறான்னு தெரிஞ்சுட்டே தான் கேட்பாரு அவர் யார் இந்த அஜ்வரி. ஆமா, ஏன்னா அந்த கதையை அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. சார் 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 ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஒரு பூனைக்கு இது சூரியகாந்தி பூதானே சார்? ஆமா. நான் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் சார். யாருக்கு? உங்க பையனுக்கா? ஆமாம் சார், அவனுக்கு. ஏன்னா 5வது படிக்கிறப்ப என்ன ஒரு சன்ஃப்ளவர் பெருசா இருக்கும், பார்க்க புதுசா இருக்கும், எங்க ஊருக்குள்ள இருக்கு, நான் வரப்ப கொண்டு வரேன், இவ்வளவுதானே. அது ஒன்றும் சன்ஃப்ளவர் ஒன்றும் காதலுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெருசா தூக்கிட்டு நீங்க எங்க போய் வெயிட் பண்ணுவீங்க? சூரியகாந்தி வேற கீழே இறங்கிடும். ரோஸ்னா அழகா அப்படியே. ஏன் எல்லாரும் ரோஸை கொண்டே கொடுக்கணும்? ரோஸ் வந்து கைக்கு அடக்கமான, அவ்வளோ எளிதில் வாடாத ஒரு மலர் இல்லையா? மல்லிகைப்பூ இத்தினூண்டா இருக்கும், அதை பாக்கெட்டில் போய் தான் கொண்டு போய் நசியும் போயிடும். இருக்கிறதுலே கம்ஃபர்டபுள் ஃப்ளவர் வந்து டு ப்ரப்போஸ் எனிபடி ரோஸ். அதனால ரோஸ்க்கு ஒரு மார்க்கெட் இருக்கே தவிர, ரோஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அது காதலுக்கான அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ல ஒரு டயலாக் வரும், ரோசஸ் ஆர் போரிங்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக். உண்மையாவே ரோசஸ் ஆர் போரிங். பறந்து போக்கு அப்புறம் சன்ஃப்ளவர் தான் நினைக்கிறேன். சன்ஃப்ளவர்னு சொல்லலாம். பட் சன்ஃப்ளவர் வந்து நான் இப்படிதான் சொல்றேன். சன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் யாருக்காவது கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல சன்ஃப்ளவரை கொண்டு போய். ஆனால் எனக்கு வந்து இந்த பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துருக்கோம். நான் கோயம்புத்தூர்ல இருந்தோம். ஒரு தடவை எங்கேயோ உடுமலைப்பேட்டையோ எங்கேயோ போய் யாரோ எதுக்கோ போயிருக்கேன், எனக்கு தெரியல, 4ஆவதோ 3ஆவதோ எவ்வளோ ஒரு மாதிரி மெமரி. போய் அவங்க வீட்டுடைய நைட்டு தான் போனோம். பின்னாடி இந்த இதில் கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தோம். காலையில் அது வந்து காலையில் எனக்கு அது பெருசாக அந்த ஸ்பாக் வயல் வெளியே ஏதோ சொன்னாங்க. நான் தூங்கி காலையில் எந்திரிச்சு அது ஒரு சூரியகாந்தி தோட்டம் பின்னாடி. அப்படியே நான் ஒரு மாதிரி தகச்சு அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய், அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுலேருந்து அந்த இமேஜ் வந்து என்ன எப்போது பண்ணுறது அப்படி ஒவ்வொரு படத்தையும் சூரியகாந்திக்கு ஏதாவது தேடுவேன், எங்கேயாவது வைக்கலாமான்னு. கட்டுறது தமிழ் அப்படி கிடைச்சது. ஸோ அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்த ஒன்று தான் சூரியகாந்தியா என் மைண்டில் வந்து ஆச்சரியமான ஒரு மலர், ஒரு உங்களால் மறக்க முடியாத ஒரு மலர்.